வணக்கம் இடமலம் நேர்களே. டே நைட்டு பார்க்காமல் தமிழகத்துக்காக உழைக்கும் வால்டர் ஒயிட். வாட்டர் டைட்டா? என்னது வால்டர் ஒயிட்டுங்க? பிரேக்கிங் பேட் அந்த சீரீஸ்லாம் நீங்க பார்த்தா தானே. உதய்க்கு அப்பன், எதிரிகளுக்கு வெப்பன். குழந்தைகளை சிரிக்க வைப்பாரு, எதிரிங்களை மேடையிலேயே அழுக வைப்பாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் தான் மேடையில் எழுதியிருக்காரு. எப்போ அழுதாரு? என்னால எழுந்துக்கவே முடியல, எழுந்தாலே எனக்கு வந்து பயமா இருக்கு, என்னென்ன நடக்குமோ, நீங்க என்னென்ன பண்ணி வச்சிருப்பீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குன்னாரு. நேற்று விஜய் எழுதாரு, பாத்தீங்களா இல்லையா? அவளுக்கு எத்த பேச ஆரம்பிச்சு ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் சார் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி குழந்தைகளை சிரிக்க வைப்பார், எதிரிகளை மேடையிலேயே குழந்தைகளை மட்டும் இல்ல ஊரே சிரிக்குது. ராதிகா நடிச்சது தாய் கிழவி. நம்ம தமிழகத்தின் தாய் கிழவனாய் திகழும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் யாருமே இவர் இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தாய் கிழவன்னு சொல்றீங்க இல்லையா, அது பொருந்துமா? ஏன் இல்ல கேக்குறேன். ஓ தாத்தா கிழவன், ஐயோ தேவையில்லாம தமிழ் மொழியை யூஸ் பண்ணா வந்து உங்களுக்கு சாதகமா அது போய் அமைஞ்சிருது. இவரை யாராவது அரெஸ்ட் பண்ணுங்களேன்ப்பா. அன்புன்ற போதையை தமிழ்நாட்டு முழுக்க வந்து பழக்கி வச்சிருக்காரு. அன்புன்ற போதை இல்ல, அன்பை தாண்டிய போதை. ஜாஃபர் சாதிக்ல இருந்து நம்ம பார்க்குறோம். மொத்தத்துல நான் யூடியூப்ல தினமும் காணொலி செய்யறதே ஸ்டாலின் அவர்களுடைய புகழ்பாடத்தான். தேங்க்யூ 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 தேங்க்யூ. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? அவர் ரேம்ப்ல வரும்போது வந்து ஸ்டைலா வந்து பிடிக்கிறப்போ வந்து எவனோ ஒருத்தன் வன்மத்தில் மூஞ்சி அறையிற மாதிரி இணையம் அறையிறீங்க. உங்களுக்கு ரியல் தலை, அவருக்கு வேற டோப்பா. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சது டோப்பா மாதிரி தெரியல. நேற்று பார்ப்போமா? சரி, உங்களை வெறுப்பேற்றுறதுக்காகவே இன்னைக்கு கருப்பு சிவப்பு துண்டுடன் இந்த ஷோ வந்து தொடர்ந்து ஒவ்வொரு செகண்டே என்ன பார்க்குறப்போ அப்படியே எரியணும் உங்களுக்கு, ஓகேவா? பற்றி எரியணும். எனிவே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் எதிரிகளாக இருந்தாலும் வெவ்வேறு கருத்துக்கள் கொண்டவங்களாக இருந்தாலும் இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் தொண்டர்களால் அம்மா என்று அழைக்கப்படக்கூடிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் மற்றவங்கள்கிட்ட இருக்க நல்லதையும் பேசுவோம் அப்படிங்கிற நல்லிணக்கத்தின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை குறித்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். கிஷோர் அவர்கள் சும்மாவே அவங்கள பற்றி வருஷம் ஃபுல்லாக பேசிட்டு இருப்பாரு, பிறந்த நாளில் கேட்கவா வேணும்? அது சரி. இல்லை நீங்கள் வந்து அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு அம்மா அப்படின்னு அப்படி கிடையாது, அனைத்து மக்களுமே வந்து ஒரு அம்மா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு. ரைட்ரா, இப்படிதான் போதா இன்னைக்கு இன்டர்வியூ. அவர் வந்து தன்னை தகவமைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா, அந்த அம்மையார் அப்படின்னு தான் இவங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு, திமுகவே சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய அரசியலை எடுத்து பார்க்கும்பொழுது, நீங்கள் வந்து ரெபல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் எல்லோரும் பேசுகிறாங்க இல்லையா, நான் எழுத்து பேசுகிறேன், நான் எழுத்து செய்ய போகிறேன், நான் ஏதாவது ஒன்று எழுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து 70களில் 70s பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்துருக்கோம், திரைப்படங்களில் பார்த்தோம். ஒரு வேளையை சூப்பர் ஸ்டார் வந்து ஃபோனில் ஒரு முறை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சி, அப்போ அவர் சொல்லும்போது நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், சரி எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா 70s, அதாவது லேட் 70s நான் சொல்கிறது, அவர் உள்ளே வரார் இல்லையா, 70s ஏர்லி 80s, அவருடைய கேரக்டரைசேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு அமிதாப்போட அதோடைய இது இருக்கும். ஆங்கிரி யங் மேன், அவர் சொன்ன ஆமாம் 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 ஆங்கிரி யங் மேன் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏன் அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த காலகட்டங்கள் நான் சொல்கிறது 70s 80s அந்த கம்யூனிஸ்டுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. நம்ம ஏதாவது பண்ணணும், உடைக்கணும் அப்படி அந்த எண்ண ஓட்டம் இருந்தது இல்லையா, அந்த எண்ண ஓட்டத்தை வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்த பொழுது சில ஜெயலலிதாங்கிற நபர் வந்து அதுக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு நான் பார்க்குறேன். எப்படின்னா ஹி லிவ்ட் தட். ஓகே, நான் சிஸ்டத்தை உடைக்கிறேன். ஏன்னா வந்து 70s அவங்க கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. 70s நிறைய நடிகைகள் வந்து பேசவே தயங்குவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பேச தயங்குறாங்க, இலைமறை காயாக அதை பேசிட்டு போகிறாங்க. பட் 70s ஷி ஹேட் தட் கட்ஸ் அண்ட் த கம்ஷன் டு கம் அவுட் அண்ட் சே தட் எனக்கு வந்து ஒருத்தரோட தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்ட பொழுது, எஸ், பட் நான் திருமணமாக நான் பார்க்கல, பட் எஸ் எங்களுக்குள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு துணிச்சல் வேணும். அதாவது சரி தவறு என்பது விவாதம், அது எல்லாத்தையுமே. இப்போ எனக்கு ஒரு உறவு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தப்பாப்படலாம், உங்களுக்கு ஒரு உறவு இருக்குன்னா எனக்கு தப்பாப்படலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதை வெளியில் வந்து நேர்மையாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு
பக்குவம் இருக்கு இல்லையா, அந்த பக்குவம் வந்து ஒரு வார இதழுக்கு கூட அதுதான் ஃபோட்டோலாம் அவங்க ரொம்ப இதுவாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் வாட் ஐ ரியலி அப்ரிஷியேட் அபவுட், பிகாஸ் நம்ம ஏஜில் நம்ம எல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்றதா. என்னென்னா நீங்கள் அது அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும், 1948 பார்ன் அவங்க. 1948 பார்ன்னா அவங்க வந்து 1971 அவங்க வீடு கட்டுறாங்க போயஸ் கார்டனில். 80,000 ருபீஸ்க்கு அந்த வீடை வாங்கி, அந்த இடத்த வாங்கி அதை வந்து பங்களா கட்டுறாங்க, ஓப்பன் ஸ்பேஸை வாங்கி அதில் அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கட்டுறாங்க. அவங்க கட்டும்பொழுது அவங்க அம்மா இருக்காங்க, ஆனால் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னால் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அது குடி போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்துடுறாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அவங்களுடைய புதுமனை புகு விழாவை வந்து ஒரு ஸ்டைலோட பண்ணுறாங்க. அந்த காலத்துலேயே அது பேசு பொருளாச்சு. அதாவது நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லா முக்கியஸ்தர்கள்லாம் கூப்பிட்டு அந்த லானில் வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்டி வச்சு, இது வந்து ஈவினிங். பட்டு டே டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதுமனை கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்களே, அதை பண்ணி அந்த மாடை உள்ளே கூப்பிட்டு வருவாங்க. அது ஒரு பசுமாடை உள்ளே கூப்பிட்டு கல்ச்சர்லாவும் பண்ணாங்க, ஒரு பார்ட்டியும் வைக்கிறாங்க. ரெண்டுமே ரொம்ப இதுவாக. இதெல்லாமே வாட் வாஸ் ஹர் ஏஜ்? ஹார்ட்லி ஷி மஸ்ட் பி அரவுண்ட் 20-21. லேட் ஓகே, ஏர்லி 20s, 20-21 தான் அவங்க ஏஜ் இருக்கும். அப்போ இவங்க இதை பண்ணுறப்போ அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்க தனியாக மெட்ராஸில் ஒரு வீடு வாங்கி அதில் வந்து அவங்க வந்து இதை கட்டி, அத்தனைக்கும் ஷி லாஸ்ட் ஹர் மதர் அப்படின்ற இடத்துல அவங்க அதை செய்ய முடியுது அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்திருக்கணும் அப்படின்றத யோசிங்க. தட் வாஸ் தி ரியல் உமன் தட் வி ஆல் ஹாவ் டு லுக் இன்டு. அப்படி தான் அவங்கள நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்க வந்துட்டு திரைப்படங்கள்லேருந்து ஃபேட் அவுட் ஆகிற ஒரு ஒரு சினாரியோ எல்லாருக்குமே வரும். ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிற எல்லாருக்குமே வரும். அந்த சினாரியோ வரும்பொழுது அவங்க அதை வந்து ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைடாக அதை ஹேண்டில் பண்ணி அவங்க பப்ளிக் லைஃப்பில் வரணும். அதாவது பொலிட்டிக்கல் ஃபொரே அப்படின்னு வராங்க. அந்த பொலிட்டிக்கல் ஃபொரேக்கில் வரும்பொழுது அவங்களுக்கு நிறைய ஷாக் காத்திருக்கு. அவங்க திரைத்துறையில் நிறைய ஷாக்கை வந்து அவங்க எதிர்கொண்டிருப்பாங்க. அந்த காலகட்டங்களில் பெண்கள் அப்படிங்கிறப்போ அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்திலே அது இருக்குது, சரியா? பட் அதையெல்லாம் கடந்து பொலிட்டிக்கல் இது அப்படின்னு வரும்பொழுது அவங்க எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஷாக் இருக்குது பாருங்கள். அவங்க 82 வந்து அவங்க அந்த உறுப்பினர் அட்டை வாங்கி, ஐ திங்க் ஜூன் 4 நினைக்கிறேன், அவங்க அந்த உறுப்பினர் அட்டை வாங்கி அவங்க வந்து கடலூரில் அவங்க பொதுமக்களை போய் சந்தித்து, அந்த பொதுமக்களை சந்தித்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அன்றைக்கி ஈவினிங் வந்து அவங்க பொது மேடையில் அவங்க பேசுகிறாங்க. முரசொலியில் அடுத்த நாள் காலையில் ஹெட்லைன் என்ன தெரியுமா? கடலூர் கேபரே, எம்ஜிஆர் தன்னுடைய ஆசை நாயகியை பொது மேடையில் நடனமாட விட்டிருக்கிறார் என்று பொருள்பட இவர்கள் பேசுகிறார். இட் ஷுட் ஹவ் பீன் a shock for her. இல்லை, எனக்கு இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கேட்கணும். எம்ஜிஆர் அவர்கள், கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவங்க 3 பேருமே ஏதோ ஒரு படத்தில் இதோட நிற்கிறாங்க. எங்கள் தங்கம் அப்போல்லாம் வந்து பெரிய நட்பு இல்லைனா கூட கருணாநிதி அவருக்கும் ஜெயலலிதா அவருக்கும் நட்பு இருந்தது. எந்த காலத்துலையுமே அவங்க எதிரியாக தான் இருந்திருக்காங்களான்னு கேட்கல. இல்லை, அப்படி கிடையாது, நட்பு இருந்தது. அதாவது பரஸ்பரம் திரைத்துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே நட்பு இருக்கும் இல்லையா? இப்போ அறிமுகம் இருக்கும். 71 எங்கள் தங்கம் திரைப்படத்துடைய அந்த வெற்றி விழாவில் பார்த்தீங்கன்னாக்க கலைச்செல்வி ஜெயலலிதா, அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து புரட்சி நடிகர், அவருக்கு அப்போ எழுந்த பேர் வந்து புரட்சி நடிகர் இவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லி கருணாநிதி முதலமைச்சராக இருக்காரு. அவர் மேடையில் இருக்கும்பொழுதே முரசொலி மாறன் பேசுகிறார், சரியா? எங்கள் குடும்பமே வந்து விஷம் குடித்து இறப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம். எங்களுடைய அவங்க வச்சுருந்தாங்க நிறைய திரை இதெல்லாம், மேகலா பிக்சர்ஸ், அஞ்சகம் பிக்சர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி முரசொலி பிக்சர்ஸ், இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே ஓடலை அப்படின்ற நிலையில் எங்களுக்கு வந்து எங்கள் தங்கம் படத்தை வந்து இலவசமாக இருவரும் நடித்து கொடுத்தாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்து கொடுத்ததில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்து நாங்கள் அந்த கடனை எல்லாம் மீட்டு கொண்டோம். இல்லைனா எங்கள் வீடெல்லாம் ஜப்தி ஆகிருக்கும். யார் கருணாநிதி இருந்த கோல்மாபுரம் வீடு இருக்க பாருங்கள், அதுவும் ஜப்தி ஆகிருக்கும், சரியா? அப்படியெல்லாம் இருந்த, அதாவது நிறைய ஷாக் அவங்க எதிர்கொண்டாங்க லைஃப்பில். கருணாநிதியோடைய வீடு 71 இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த கோல்மாபுரம் வீடு இருக்க பாருங்கள், அது காணாமல் போயிருக்கும், ஜப்தி ஆகிருக்கும். ஆனால் அதே செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டுக்குள்ளே
96 பார்த்தீங்கன்னாக்கா சன் டிவி உள்ள அறை, இது அவருடைய குளியல் அறை, இது அவருடைய படுக்கை அறை அப்படின்லாம் சொல்லி அந்த வயலேட் பண்ணாங்க பாருங்க, அவங்க ப்ரைவசியை வயலேட் பண்ணாங்க பாருங்க. இதுவும் நடந்தது. சரியா? இது திமுகவுடைய என்ன சொல்ற டிஎன்ஏ. இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து ஒரு ஷாக், அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஷாக் ஆகணும்னா நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஐயோ இவங்களுக்கு எதிராக நம்ம பேசிடக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஷாக்கை கொடுப்பாங்க. இதான் திமுகவுடைய வழிமுறை, எல்லார்ட்டையும் அவங்க கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை. இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காமராஜரை பற்றி அப்படி பேச வேண்டிய அவசியம் எங்கே இருந்தது? காமராஜருடைய அந்த தெருவில் வசிக்கக்கூடிய ஒரு நடிகையுடன் காமராஜருக்கு தொடர்புன்னு பேசியவர்கள் இவர். எந்த அளவுக்கு போனாங்கன்னா, அவர் வசித்து வந்த வீடு, வாடகை வீட்டை வந்து பாருங்க மாளிகையில் வசிக்கிறாருன்னு சொன்னவங்க, முரசொலியில் போட்டவங்க இவங்க. சரியா? அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு அந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவியாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு அந்த ஷாக் உண்மையாகவே அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஷாக்கு என்னென்னா, இவர் பட்ஜெட் பேசுகிறதுக்கு, முதலமைச்சர் பட்ஜெட் உரை வாசிப்பதற்கு எழுந்துகிறாரு. நீங்கள் இந்த பட்ஜெட்டை வாசிக்கக்கூடாது, உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, நீங்கள் வாசிக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எதிர்த்தரப்பிலிருந்து இதை நீங்கள் பேசக்கூடாது, உங்கள் ஆட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்கிறது வேற விஷயம். மைக்கை மூடிக்கிட்டு கருணாநிதி நான் வாசிக்காம சோழன் பாபு வாசிப்பான் அப்படின்னு பேசுனது இருக்கு இல்லையா? இப்படி நிஜமாக நடந்துச்சு. இது அவங்களுக்கு ஒரு ஷாக். அவங்க அதை எதிர்பார்க்கல. உங்களை நிலைகுலைய செய்வது. யோசிச்சு பாருங்க, 1970களில் அவங்க ஒரு நடிகருடன் எனக்கு உறவு இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக சொன்ன ஒரு விஷயத்த நீ சட்டமன்றத்தில் அவங்க எதிர்கட்சி தலைவராக 89ல் 70 எங்கே இருக்குது, 89 எங்கே இருக்குது, 89ல் வந்துட்டு நீ வந்து மைக்கை மூடிக்கிட்டு நீ இது பேசுகிற, தப்பு இல்லை அது. அப்போது அவங்க ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறாங்க. இது திருநாவுக்கரசரே சொல்லுவார், இன்னைக்கு திமுகவுடைய ஊடகத்துலாம் இருக்கார், அவரே சொல்லுவார். ஒரு நிமிஷம் அவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க இதை எதிர்பார்க்கல. நீ சட்டமன்றத்தில் என்ன எதிர்பார்ப்போம்? வாதம் செய்ய, ஒரு ஒரே நிகழ்த்துறது, கருத்து சொல்லுங்க, நீ ஒரு கருத்து சொல்லுங்க, கருத்தால எதிர்கொள்வாங்க. இதை எப்படி எதிர்பார்த்திருப்பீங்க நீங்க? அப்போ அந்த 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 தனிப்பட்ட விஷயத்தை டச் பண்ற இருக்கு இல்லையா, இது திமுகவுடைய ஸ்டைல். எல்லாரையும் அதை பண்ணுவாங்க. நீங்கள் இன்றைக்கி விஜய் த்ரிஷாவுடைய அந்த ஏர்போர்ட்டோடைய அந்த இதை எடுத்து வெளியிடுறாங்க பாருங்க, உனக்கு அந்த ஷாக்காக கொடுப்பாங்க. நாங்கள் நினச்சா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றது தான். தனிப்பட்ட விதத்தில் ஒன்று தாக்குவோம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட விதத்தில் அசிங்கமான, கேவலமான, அருவருக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய கும்பல் தான் இந்த கருணாநிதி கும்பல். சரியா? ஆனால் இவர்கள் இதை செய்வார்கள். இப்படி நிறைய பர்சனலைஸ்டு அட்டாக்ஸ் அவங்க எதிர்கொண்டாங்க. பட் தென் யூ ஷுட் லுக் அட் அவர் பார்லிமெண்ட். நான் ராஜ்யசபா மாநிலங்களவையில் அவங்களுடைய ஸ்பீச்சஸ்லாம் எடுத்து ஒரு 12 ஸ்பீச்சஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. அவங்க வரிசையாக அதை எடுத்து படித்தேன். முதல்ல எலக்ட்ரிசிட்டியிலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய சீர்திருத்தத்துலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, கச்சத்தீவு பற்றி பேசியிருப்பாங்க, இலங்கை இந்தியா உறவு பற்றி பேசியிருப்பாங்க, பட்ஜெட்டுடைய இதை பற்றி பேசியிருப்பாங்க, விபி சிங் தாக்கல் செய்த பொழுது அந்த பட்ஜெட்டுடைய உரையை பற்றி பேசியிருப்பாங்க, ராஜீவ்காந்தி அதுக்கப்புறம் அவர் தாக்கல் செஞ்சார், விபி சிங் நிதியமைச்சராக இருந்து அவர் நீக்கப்பட்டதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி தாக்கல் செஞ்ச அந்த பட்ஜெட்டை பற்றி பேசியிருப்பாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. காஷ்மீர் விவகாரம் 370 குறித்து பேசியிருப்பாங்க. இப்படி கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம வந்து இந்தியாவில் அரசியலில் பேசக்கூடிய விவகாரங்கள் எல்லாமே 1980களிலே அவங்க பேசியிருப்பாங்க. இன்றைக்கி முடிந்த பாடு இல்லை, ஆனால் அன்றைக்கும் பேசியிருப்பாங்க. கச்சத்தீவு, காவேரி எல்லாத்தையும் பற்றி பேசியிருப்பாங்க. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு இதை பற்றி பேசியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி எரிடேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, இப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவங்க வந்து சில வழக்குகளில் சிக்கிக்கிறாங்க. அந்த வழக்குகளில் சிக்கிக்கிட்டது கூட பார்த்தீங்கன்னா 91 to 96 பீரியட் அந்த அந்த அதில் வந்து அவங்க சொத்து வழக்கில் சிக்கிக்கிட்டதாக இருக்கட்டும். அவங்க எனக்கு பர்சனலாக எனக்கு தெரியும்னா, என்னுடைய ஸ்கூல், அதாவது நான் 10th வரைக்கும் இங்கே பத்மாஸ்டரில் படித்தேன். 11th and 12th நான் கில்லாதர்ஷன் ஸ்கூலில் படித்தது இதில் இருக்கும், ராயப்பேட்டா இருக்கும். ஸோ ஐ ஹேவ் டு கம் அவுட் டு த மெயின் ரோட், வந்துட்டு அங்கே தான் பஸ் ஏறணும். ஸோ இவங்களுடைய கான்வாய் வந்து இவங்க ஸ்பெஷல் கோர்ட்ன்றது வந்து பீச் ரோட்டில் இருக்கும்.
ஸ்பெஷல் கோர்ட் முடிச்சுட்டு இவங்க வந்து அந்த பீச் ரோடு வழியாக தான் இவங்க கான்வாய் போகும். ஸோ அந்த கான்வாயை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய எனக்கு அப்போது நான் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஐ மீன் வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அண்ட் 98 அவங்க கொடுத்த கம்பேக் ஜெயிச்சு வர்றது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஹிந்து பேப்பரில் நினைக்கிறேன், ஹிந்து பேப்பரில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட கிடையாது, ஹிந்து தான். அவங்க ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஒரு கேம்பெயினில் அவங்களுடைய ஆர்டிக்கிள் இருந்தது, லைக் அ ஃபினிக்ஸ் ஷி வில் ரைஸ் டு காங்கர் அப்படின்ட்டு. ஒரு ஃபினிக்ஸ் பறவை போல அவர் எழுந்து ஃப்ரம் ஆஷஸ் டு காங்கர் அப்படின்ட்டு. அதாவது அவர் இந்த சாம்பல்லேருந்து எழுந்து வந்து அவர் வந்து நம்ம எல்லாம் வந்து அரியணை ஏறிவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த அந்த சமயத்தில் எல்லாரும் சிரிச்சாங்க. எப்படி சாத்தியம், கட்சியே முடிஞ்சு போச்சு, ஒன்றும் கிடையாது, பேர் கேட்டு போச்சு. பட் அந்த இது இருக்குது பாருங்க, அந்த ஜோஷ், நான் பண்ணணும், நான் ப்ரூவ் பண்ணுறேன் போடா அப்படின்ட்டு. இல்லை சாரி, இங்கே தான் இன்டர்ப்ட் பண்ணேன். எனக்கு அவங்க திருப்பி ஃபீனிக்ஸ் பறவையாக வந்ததுனால ஜெயிச்சாங்களா, அந்த அளவுக்கு கேவலமான ஆட்சியை வந்து கருணாநிதி அவர்கள் கொடுத்ததாலே அவங்க ஜெயிச்சாங்களா? கருணாநிதி எப்பவுமே கேவலமான ஆட்சி தானே. கருணாநிதி ஆட்சி என்னைக்கு நல்லா இருந்தது சரியா, பட் இருந்தாலும் அவங்க அந்த அந்த ரிட்டர்ன் கொடுத்தாங்க பாருங்க. அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் 2001 எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது. என்னென்னா அந்த 2001 எலெக்ஷனில் வந்துட்டு இப்போ 2000ஆம் ஆண்டு அப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எங்கள் அப்பாவோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்போ எங்கிட்ட வந்து பஜாஜ் சன்னி தான் இருக்கும். 2000ஆம் ஆண்டு நான் அந்த லாயல்ஸ் ரோட் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அன்றைக்கி தீர்ப்பு வருது. இது ப்ளசன்ட் ஸ்டே ஹோட்டல்லையும் டான்சி தீர்ப்பு வழக்குலையும் தீர்ப்பு வருது, கூடுதல் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னும் பொழுது இவங்க கன்விக்டட் அப்படின்னு தீர்ப்பு வருது. அங்கே கட்சி தொண்டர்கள்லாம் வராங்க, லாயல்ஸ் ரோடு அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து கூடுறாங்க, பெரிய இது இருக்குது, ஆர்ப்பரிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ மத்தியானம் தான் நமக்கு மத்தியானத்துக்கு மேலே, ஏன்னா இப்போ இருக்க மாதிரி சோஷியல் மீடியா அப்போ கிடையாது, மத்தியானத்துக்கு மேலே தகவல் வருது தருமபுரியில் அந்த பஸ் எரிப்பு சம்பவம் நடந்தது. அந்த பஸ் எரிப்பில் அந்த மாணவிகள் சிக்கிக்கொண்டார்கள், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த சம்பவம் நடந்தது அப்படின்றது நான் திங்க் 2000 ஜனவரின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சு 2001 நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது எல்லோரும் சொல்லிட்டாங்க, இந்த அம்மாவால் எப்படி நிற்க முடியும், போட்டியே போட முடியாது, ஏன்னா வாஜ்பாய் அரசாங்கத்தில் கருணாநிதி இருக்காப்புல, தேர்தல் ஆணையம் வந்து அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலையில் அவங்க பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக போட்டிக்கிடுவேன் தைரியமாக சொல்கிறாங்க. பட் எல்லாருக்குமே தெரியுது அவங்களுடைய மனுக்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படும் அப்படின்ட்டு. 2 மனு தான் டிஸ்குவாலிஃபை பண்ண, 4 தொகுதியில் நிற்கிறேன். ஆக்சுவலி 4 தொகுதியில் நிற்க முடியாது, 2 தொகுதியில் நிற்க முடியும். இப்போ புஷி ஆனந்த் சொல்கிறாருல 234 விஜய் அப்படியே நிற்க முடியாது, 2 தொகுதியில் நிற்க முடியும், அதுக்கு மேலே நிற்க முடியாது. பட் அவங்க 4 தொகுதியில் வேணும்னே மனு தாக்கல் பண்ணுறாங்க, நீ நிராகரிச்சுக்க. எதுக்காக நீ நிராகரிப்பேன்னா 4 ஊழல் வழக்குன்றதுனால நீ நிராகரிக்க முடியும், 4 நீ என்னென்ன நிராகரிக்க முடியும் அப்படின்றதுக்காக அவங்க 4க்கும் போடுறாங்க. அப்போது உடனே நிராகரிக்கப்படுதுன்னு உடனே அந்த ஸ்பாட்டில் அவங்க பண்ணாங்க பாருங்கள். அதுதான் ஒரு அரசியல்வாதியோடைய அந்த என்ன சொல்கிறது, ஒரு கிளாஸ் ஆக்ட் அப்படின்ட்டு. நேராக வராங்க, ஒரு இந்த வேனுக்குள்ளே தானே பேசுவாங்க, வேனை விட்டு இறங்குறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு, என்னடா வேனை விட்டு இறங்குறாங்க, நேராக போகிறாங்க, ஒரு ஜீப் மேலே ஏறி நிற்கிறாங்க, ஏறி நின்று பேசுகிறாங்க. தமிழக மக்களே, எனக்கு நீதி வழங்குங்க, என் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டுகளில் பொய் வழக்குது, எனக்கு நீதி வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பேசுகிறாங்க. அதுதான் மக்களை ரொம்ப டச் பண்ணிச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நீதிமன்றங்களை நம்புவதை விட, தேர்தல் ஆணையத்தை நம்புவதை விட, நடப்பது பொது தேர்தல், நான் நம்புவது உங்களை மட்டும். நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்ல வேண்டும், நீங்கள் தான் எனக்கு நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு நிராயுதபாணியாக நிற்கும் பொழுது அப்படியே ஆர்ப்பரிக்கு அந்த மக்கள் ஆர்ப்பரித்து வந்து உனக்கு தாமா ஓட்டு அப்படின்னு அந்த இது இருக்கு, கன்வெர்ட் பண்ண எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அதை கன்வெர்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா. அது வந்து ஒரு மக்களோட அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்தவர்களால் தான் அதை செய்ய முடியும். இது 2001 தானே நீங்கள் சொல்கிறது? ஸோ 2001 அந்த ஜெயிச்சு வராங்க. அப்போ தான் அரசியலில் அதற்கு முன்னரும் பின்னரும் நிகழாத ஒரு விஷயம் வந்து நிகழ்ந்து, முதல் முறையும் கடைசி முறையுமா வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்கள்
அதிமுக தொண்டர்கள் போலவே ஜெயலலிதா அவர்களை அம்மா அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. ஐயோ அம்மா கொல்றாங்களே, ஐயோ அம்மா கொல்றாங்களே அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட். அதாவது என்ன மேட்டர்னா, கருணாநிதி எம்ஜிஆரும் கைது பண்ணியிருக்காரு. சரியா, பட்டாபட்டியோட உட்கார வச்சிருக்காரு. சரி, இதான் உண்மை. பட்டாபட்டியோட ஜெயில் உடையோட உட்கார வச்சிருக்காரு. சரியா, இதுதான் உண்மை. அதில் என்ன ஆயிருக்குன்னா, கருணாநிதியை ஜெயில் உடையோட உட்கார வைக்கல, சாதாரண உடை தான் கொடுத்தாரு. சாதாரண உடையை கொடுத்து கருணாநிதியை ஜெயிலில் உட்கார வச்சா, அன்னைக்கு மாலை மலரில் பார்த்தீங்கன்னாக்க, மாலை மலரோ ஏதோ ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா, கருணாநிதி ஜெயில் உடையோடு இருக்கிற ஃபோட்டோ வெளியே வருது. சிஎம்க்கு ஷாக்கு. நம்ம அவருக்கு சாதாரண உடை தானே கொடுத்து நல்லா தானே உட்கார வச்சுருக்கோம், அது இல்லை எப்படி இப்படி வருது அப்படின்ட்டு. அப்போ தான் மாலை மலர் ஃபோன் போட்டு கேட்குறாரு, ஏன்னா இப்போ ஏஐலாம் இருக்குது, ஃபோட்டோஷாப் பண்ணலாம், ஸ்க்ரீன் இதெல்லாம் பண்ணலாம். அப்போல்லாம் அது கிடையாது. எப்படி இப்படி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா, கருணாநிதி ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தாங்க வீட்லேயே போட இந்த ஜெயில் உடையை போட்டு எப்போவாது நம்மளை கைது பண்ணனா இப்படி எங்களை உட்கார வச்சிருக்காங்க, நீ அனுதாபம் அடிக்க. அதை குழந்தைங்கலாம் போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவர் பாருங்களேன் அப்படியே கைதி ட்ரெஸ் போட்டு. எதுக்குன்னா இதுதான் கருணாநிதி தனம்ன்றது. அதாவது நம்மளை கைது பண்ணா பாருங்க என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு அப்போ அதை பண்ணாரு. இவங்க கைது பண்ண போகும்பொழுது ஐயோ கொள்றாங்களே அப்படின்ட்டு எனக்கு என்ன சந்தோஷம் தானே அதை பார்க்கும்பொழுது. அதை முதல்ல பார்த்தபோது எனக்கு என்ன சந்தோஷம்னா, வழக்கமாக கொலை பண்ணுற குடும்பம் கருணாநிதி குடும்பம். ஊரே கருணாநிதி குடும்பத்தை பார்த்து அலரும். ஆனால் முதல் முறையாக கருணாநிதி வீட்டிலே வச்சு கருணாநிதி குடும்பத்தையே ஐயோ கொலை பண்ணுறாங்க அப்படின்னு அலற விட்ட மாதரசி அம்மா. அதுக்காகவே அந்த அம்மாவுக்கு கோடி புண்ணியம் கோடி நமஸ்காரம்னு நான் சொல்லுவேன். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி குயுக்தியுடன் செயல்படக்கூடிய கருணாநிதி கும்பலை வேற யாராவது எதிர்கொள்ள முடியுமா? எம்ஜிஆருக்கு அப்புறம் வேற யாராவது புரட்சித்தலைவர் எம்ஜிஆராகவே முடியாதுங்க. இந்த மாதிரி இவங்களுடைய அதாவது இவங்க செய்யக்கூடிய யுக்திகள்லாம் பாருங்க எவ்வளவு மோசமான ஒரு எண்ண ஓட்டம் கொண்டவர். ஏன் எம்ஜிஆர் 2 முறை 3 முறை வெற்றி பெற்றார். எப்போ 77, 80, 84. அதுலேயும் 77, 80 தான் அவர் வெற்றி பெற்றார். அவங்களோட நேரடியாக சண்டை போட்டு. 84 அவர் இல்லை, அமெரிக்காவில் இருந்தார். அப்போவே அவங்க எவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க அப்படி இல்லை. இவங்க 2001, 2011, 2016 3 வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல்கள். 91 4 தேர்தல்கள். இந்த 4 தேர்தலையும் திமுகவை எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு நடுவில் ஒரு தேர்தல் 2006 மைனாரிட்டி அரசாங்கம் வந்துச்சு, திமுகவோட மைனாரிட்டி அரசாங்கம் வந்துச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இருந்தாலும் அவங்க இருந்த வரைக்கும் அந்த கருணாநிதியை எப்படி டீல் பண்ணுறது, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுக்கு இல்லையா, அதுதான் மக்கள்கிட்ட அவங்கள கொண்டு போய் மிகப்பெரிய அளவில் சேர்த்துது. அண்ட் சில விஷயங்கள் லைக் இந்த அம்மா உணவகம் இல்லை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லைன்னு பேசினாங்க. வீராணம் எனக்கு இன்னும் நல்லா பசுமையாக நினைவு இருக்குது. அந்த செக்ரட்டேரியட்லேருந்து வராங்க அம்மா. வரும்பொழுது இவங்க செட்டப் பண்ணி, இந்த சன் டிவி கும்பல் செட்டப் பண்ணி பிளாஸ்டிக் குடத்தோட ஒரு 100 பெண்கள் வழிமறிக்கிறாங்க. சிஎம் கான்வாய் வழிமறிச்சு நிறைய குடிநீர் பெரிய பிரச்சனை சென்னையில். அந்த டைம் ஸ்கார்சிட்டி இருந்துச்சு. ஆமாம், பஞ்சம் பெரிய பிரச்சனை. இது பண்ணுறாங்க. சிஎம் காரை விட்டு இறங்கி பேசுகிறாங்க இந்த பெண்கள்கிட்ட, கவலைப்படாது நான் தீக்கிறேன் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் அந்த வீராணம் திட்டத்தை கொண்டு வராங்க, திருப்பி உயிர் கொடுக்குறாங்க. வீராணம் திட்டம்னு சொன்னார் யார், கருணாநிதி. அப்போது ஸ்டேட்மெண்ட்டு இவங்க சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இது பாருங்கள், இவங்க வந்து இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு ஒரு வெள்ளிக்கோடத்தை வச்சுருப்பாராம் இங்கே ஹைதராபாத்தில். இங்கே சென்னையில் ஒரு வெள்ளிக்கூடத்தை கருணாநிதி வச்சுருப்பாராம். அவர் அங்கேருந்து தெலுங்கு திட்டத்துக்கு அங்கேருந்து அப்படி கிருஷ்ணா நதி நீரை கொண்டு வரேன் அப்படி தண்ணியை ஊற்றுவாராம். இவர் இங்கேருந்து இப்படி பிடிச்சி வரான். இந்த கூத்து என்னென்னா, அந்த சந்திரபாபு நாயுடோட வெள்ளிக்கூடம் வந்து கருவூலத்துக்கு போயிடுச்சு, அரசு கருவூலத்துக்கு போயிடுச்சு. கருணாநிதி கிட்ட கொடுத்த அந்த வெள்ளிக்கூடம் வந்து அது யார் வீட்டுக்கு போச்சுன்னு தெரியாது நமக்கு. சரியா, என்னன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் வந்துட்டு செக்ரட்டேரியட்டில் கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ரெனால்ட்ஸ் பென் வச்சு இப்படி குறியீடு மாதிரி காமிப்பாங்க. இந்த பாருங்கள், இது வந்து
இந்த கிருஷ்ணா நதி நீர் திட்டம் இவங்க போட்டது. இந்த திட்டத்தில் வரவே இல்லை. எங்கே ஒரு 180 கிலோமீட்டருக்கு குழாயே பதிக்கலை. குழாயே பதிக்காமல் அவர் அங்கேயும் தண்ணி ஊற்றினாரா, இவர் இங்கேயும் தண்ணி ஊற்றிட்டார். இது என்ன கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபாய்க்கு அரிசி அப்படின்னு கருணாநிதி கொடுத்த அந்த திட்டத்தை 2011 வந்தோடனே அதே மாதிரி ரெனால்ஸ் பண்ணி வச்சு காமிப்பாங்க. இது பாருங்க, இதுதான் அரிசி அப்படின்ட்டு. புழுத்த அரிசி. சரி, ஒரு ஒரு அரசியலை எப்படி அழகாக கொண்டு போகணும் அப்படின்றத தெரிந்து வைத்திருந்தார். இன்னும் சுவாரஸ்யமாக சொல்லணும்னாக்கா, நான் பார்த்து ரொம்ப ரசிச்சது என்னன்னா, இவர் எழுதுகிறார், ஒய்யார கொண்டையாம் உச்சியில் தாழம் பூவாம் உள்ளே இருக்குமாம் ஈரும் பேணும் வைரமுத்துக்கே குரு போல அப்படின்னு எழுதுகிறார் கருணாநிதி, இவங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு. அதுக்கு அவங்க உடனே, அதாவது சௌரி முடியில் ஒய்யார கொண்டையாம் அப்படின்னு இவங்க உடனே பதில் சொல்கிறாங்க, எனக்கு இருப்பது சௌரிய முடி கிடையாது, எனக்கு இருப்பது இயற்கை எனக்கு கொடுத்த தலைமுடி தான். ஆனால் மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த கதையாக கருணாநிதி பேசுவதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை அப்படின்னு பதில் சொன்னாங்க. அதோட கருணாநிதி வாய மூடிக்கிட்டார். சரியா? அண்ட் வரலாற்று சிறப்புமிக்க விஷயம் அப்படின்னா, சட்டமன்றத்தில் 2006 அங்கே அதிமுகவுடைய அத்தனை எதிர்கட்சி உறுப்பினர்களும் இது பண்ணுறாங்க. எல்லா அதிமுக கூட்டணி கட்சிகள் எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தனியால் சட்டமன்றத்துக்குள்ள போகிறாங்க. 3 மணி நேரம் பேசுகிறாங்க. 12 அமைச்சர்கள் குறுக்கிடுறாங்க. 63 முறை குறுக்கிடுறாங்க. இந்த 63 முறை குறுக்கிட்டாலும் நான் பேசுவேன் என்று திரும்பி பேசுகிறாங்க. இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு சாதனை. தமிழக சட்டமன்ற வரலாற்றில் தனியாளாக ஒருவர் சென்று எந்த சட்டமன்றத்தில் அவர் தாக்கப்பட்டாரோ, எந்த சட்டமன்றத்தில் அவர் அசிங்கப்படுத்தப்பட்டாரோ, அதே சட்டமன்றத்தில். ஏன்னா நான் சொல்கிறேன்ல, ஷாக்கான ஆகும் பண்ணுவாங்க திமுக அப்படின்ட்டு. எம்ஜிஆர் மேலே சிறப்புக்கு விட்டாங்க. எம்ஜிஆர் ஷாக் ஆனார். அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் இருந்த கட்சி மட்டும் இல்லை, இவங்க 183 இடங்களை பிடிப்பதற்கு அவர் முக்கிய காரணம். அப்படி இருக்கும்பொழுது செருப்பால் அடிப்பாங்களா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. அதே மாதிரி இவங்க இந்த புடவையை இழுத்து தாக்கியது இருக்கு இல்லையா, சத்தியமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இது இப்படிலாம் கூட செய்வீங்களா அப்படின்ட்டு. இதெல்லாம் திமுகவுடைய வழியாக இருக்கக்கூடியது. அடுத்து அதாவது நீங்கள் எதிரே பார்க்க முடியாத ஒரு ஷாக்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. விஜய் கரூரில் நடந்துச்சு பாருங்க. இதெல்லாம் திமுக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஷாக். திமுகட்ட ஜாக்கிரதையாது அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஷாக்கு. அப்போ இதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்க முடியும்னா செல்வி ஜெயலலிதாவால் தான் இருக்க முடியும். அண்டு ரொம்ப சீக்கிரம் இந்த இதை முடிச்சிடுறேன். பட் நிறைய விஷயம் ஆக்சுவலாக நம்ம பேசலை. நிறைய நம்ம பேசலை. 2 விஷயம் அவங்கள்ட்ட ரொம்ப நிறைய இருக்குது. பட் 2 விஷயம் நான் சொல்லுவேன்னா, அவங்க 60 வயது அடைந்த பொழுது அவங்க ஒரு சொன்னாங்க. இந்த மாதிரி 60 வயது அப்படின்னு நான் வந்துட்டேன். அன்றைக்கி அப்போ பொதுக்குழு கூட்டம் நினைக்கிறேன். சில பெண்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு அவங்க அப்பாவுடைய அரவணைப்பு இருக்கும் ஆரம்பத்தில். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கணவனுடைய அரவணைப்புன்னு இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிள்ளைகளோட அரவணைப்புன்னு இருக்கும். இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை உருவாகும். எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை விதிக்கப்படலை. என்னுடைய தலைவிதி அப்படி எனக்கு ஒரு வாழ்க்கை அமையலை. என்னுடைய அப்பாவுடைய அரவணைப்பும் எனக்கு கிடையாது, திருமண வாழ்வும் எனக்கு கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இருக்கிறதெல்லாம் என்னென்னா நீங்கள் தான், யாரும் கிடையாது. இப்போ 60 வயசு வரைக்கும் வந்துட்டேன். என் குடும்பத்தில் யாருமே 60 வயது தொட்டது கிடையாது. அவங்க அப்பா தொட்டது கிடையாது, அவங்க அம்மா தொட்டது கிடையாது, அவங்க சகோதரர் தொட்டது, யாருமே தொட்டது கிடையாது. அப்போ யாருமே 60 வயது தொடாத பொழுது எனக்கு மட்டும் இந்த 60 வயது வரைக்கும் இருப்பதற்கு கடவுள் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் இருந்துட்டேன். இனிமே இருக்க போகிறதெல்லாம் போனஸ் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ இருக்க போகிறேன்னா அது எவ்வளோ போனஸ், அது இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு நிமிடம் எல்லாருமே அப்படியே கனத்த மௌனம் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ஏதோ ஒரு இடத்துல டீப் டவுன் அவங்களுக்கு ஒரு யோசனை இருந்திருக்கும்ல. அண்ட் இன்னொரு இடத்துல நான் சொல்ல கேள்விப்பட்டேன், அவங்க நரேந்திர மோடி அவர்கள்ட்ட அவங்க பகிர்ந்து கொண்டது என்னென்னா, மேபி டியூ டு ஏஜ் நம்ம எல்லாருமே வி கமிட் மிஸ்டேக்ஸ்.
இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல என்னையும் அறியாமல் சில தவறுகள் நடந்திருக்கலாம். 91 to 96 நடந்திருக்கலாம். பட் அதுக்கு மிகப்பெரிய விலையை நான் கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அவங்க வந்து அந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இது பண்ணுச்சு. அப்போது அந்த ஒரு தவறின் காரணமாக நான் சிலரை என்னுடனேயே கூட்டி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, நிர்பந்தம், ஒரு சூழல். பட் முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. அது என்னை வந்து ஒரு மோசமான நிலைக்கும் கொண்டு போய் இன்றைக்கி நான் வந்து நிற்கிறேன். மக்களால் தான் நான் நிற்கிறேன். நான் இறக்கும் பொழுது என்ன தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ண ஓட்டமாக இருந்தது. அதே மாதிரி அவங்க முதலமைச்சராக அவர் மறைந்தார் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். பட் அவங்களுக்குள்ள அந்த எண்ண ஓட்டம் இருக்குது. அதனால தான் சட்டமன்றத்தில் அவங்களுடைய கடைசி சட்டமன்ற உரை பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஆழமாக அவங்க யோசித்து பேசியது தான். எனக்கு பின்னாலும் இருக்கும், என்ன நான் என்ன நிரந்தரமான ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அவங்களுடைய லைஃப் இஸ் கம்மிங் டு அன் எண்ட் அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சு தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஜேர்னி வாழ்ந்த ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு தான் நான் அவங்கள பார்க்குறேன். அண்ட் அதோடைய ஹைலைட் என்ன அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றதுல அடுத்த நாள் அவங்களுடைய உடலை வந்து ராஜாஜி ஹாலில் வச்சுருக்காங்க. அப்படின்ற போது அந்த ஹோட்டலெல்லாம் வந்து மூடிட்டாங்க. மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் மறைந்துவிட்டாங்க. அவங்களுடைய அம்மா உணவகம் வந்து இலவசமாக எல்லாருக்குமே இப்போ உணவு கொடுத்துச்சு. லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுத்துச்சு. அன்றைக்கி மட்டும் இல்லை, அன்னிலேருந்து 30 நாள் வரைக்கும் நினைக்கிறேன். 30 நாள் வரைக்கும் அன்னிலேருந்து அம்மா உணவும் இலவசமாக எல்லோருக்கும் உணவு கொடுத்துச்சு. அப்படி ஒரு போயட்டிக்கார் ஒரு ஒரு லைஃப் லிவ்ட் வித் ஸ்டைல் அப்படின்ட்டு. அண்ட் தி பிக்கெஸ்ட் ரெஸ்பெக்ட் வாட் ஷி கமாண்டட் அப்படின்றதுக்கு சொல்லணும்னாக்க 2014 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இங்கே எம்ஜிஆர் நகரில் நடக்குது, அந்த பொதுக்கூட்டம் நடக்குது. அதாவது இவங்களுடைய பொதுக்கூட்டம் இல்லை, அது கேம்பெயின். சென்டிமெண்ட்லாம் எம்ஜிஆர் நகரில் முடிக்கிறாங்க. நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம். இதில் அம்மா வந்துட்டாங்க, எல்லா மக்களும் கூட்டிட்டாங்க. கருணாநிதி 2-3 நாளாக சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பாஜகவுடன் கள்ள உறவு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லைன்னா கள்ள உறவு இருக்குது, நேரடியாக நம்ம இது பண்ணுறது தான் அப்படின்னு. அப்போ இவங்க பேசணும், ஏன்னா அவங்க தனியாக நிற்கிறாங்க. பாஜகவுடன் கள்ள உறவான்னு பேசணும் பொழுது இவர் பொய் சொல்கிறாரு கருணாநிதி, நீ தான் ஏன் கூட்டணியில் இருந்துக்க, நான் ஒன்றும் கூட்டணி இல்லை, கூட்டணினா நேரடியாக வைப்பேன், கூட்டணிலாம் நேரடியாக இருக்க மாட்டோன்ட்டு அந்த இடத்துல அவங்க பேசுகிறாங்க. அப்போ தான் அவங்க பேசுகிறாங்க, குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த லேடியா அப்படின்னு. நம்ப மாட்டீங்க, லைவாக நான் பார்க்குறேன். அங்கே லைவில் உட்காந்து அங்கே அந்த க்ரௌடில் நின்றுட்டுருக்கோம். அப்போ அப்படியே அந்த ஃபுல் க்ரௌட் நிற்குது பாருங்கள். அந்த லேடிஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. எப்படின்னா அவங்களாம் நைட் கவுன்லாம் போட்டுக்கிட்டு, நைட்டிலாம் போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டு வாசலில் இந்த பால்கனிலாம் நிற்கிறாங்க. அப்படி ஒரு எரப்ட் பண்ணி கத்தினாங்க பாருங்க. நான் பக்கத்தில் கட்டுனேன், இந்த எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. ஷி வாஸ் ஏபிள் டு ஃபினிஷ் தட் எலெக்ஷன் ஒரே ஒரு ஸ்லோகன், டைரக்ட் சேலஞ்ச். அதே மாதிரி 2016 செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படின்றதே முடிச்சுட்டாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 சார்மிங் பர்சனாலிட்டி அப்படின்னா தட் இஸ் நைஸ். தினம் கரண்ட் அஃபேர்ஸில் அதுவும் தேர்தல் நெருங்குறப்போ பரபரப்பான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பிறந்த நாளில் வந்து நிறுத்தி நிதானமாக ஒரு டவுன் மெமரி லேன் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க பற்றி பேசணும்னா பேசிட்டே போகலாம். பட் ஈவன் ஐ வாண்டட் டு ஆஸ்க், எப்படிங்க தொடர்ந்து 2வது வாட்டி ஜெயிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தினம் அவங்கள நினைவு கூறும் போது அது வந்து நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் நீங்கள் கண்ணில் பார்த்தது, அப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டாக அனுபவிச்சதெல்லாம் வந்து மனப்பூர்வமாக பேசியிருக்கீங்க. ஜெயலலிதா அவர்களை பிடிக்காதவங்க பிடிச்சவங்க யாருமே அவங்கள அட்மையர் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். மிக்க நன்றி.